திருமூர்த்திமலை ஏரியாலிங்க நல்ல ஹில் வியூவோட ஒரு 5.5 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமூர்த்திமலை டேம்லேருந்துங்க கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆயிடலாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. எல்லாமே நாட்டு மரங்க, நல்ல காப்புளியும் இருக்குதுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பாடி டு திருமூர்த்திமலை மெயின் ரோட்டுங்க கரெக்டாக ஒரு 1.8 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 மீட்டர் தூரத்துக்கு வந்துங்க 16 அடி அகலமுள்ள மண் பாதைங்க. தடம் வந்து பொது பாதைங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடக்கன்று போட்டாங்க. எல்லாமே நாட்டு மரம் தான் வச்சுருக்குறாங்க. இதை இடப்புள்ள போட்டதுங்க. டேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறுங்க, ஒரு 5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க, ஒரு போர்வெல் வந்துருங்க. காண்டூர் கனால் வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துருங்க. கரெக்டாக உடுமலைப்பாடி டு திருமூர்த்திமலை மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு 1.8 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருங்க. தார் ரோட்லேருந்து 400 மீட்டர் தூரத்துக்கு வந்து மண் பாதைங்க. பொள்ளாச்சி 35 கிலோமீட்டருங்க, சூலூர் வந்து 85 கிலோமீட்டருங்க. எல்லா மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. இடக்கண்ணும் போட்டாங்க. கரெக்டாக உடுமலைப்பாடியிலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிங்க ஒரு 16 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. திருமூர்த்திமலை டேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. டேமுக்கு பக்கத்தில் வந்து தென்னந்தோப்பு வேணும்னு தொலைட்டாங்க. கண்டிப்பாக இந்த லேண்ட் சூட்டபிள் ஆகுங்க. மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்த்தி மரமாக இருக்குதுங்க. ஆல்ரெடி பக்கன்னு போட்டாங்க. நம்ம அதை கரெக்டாக பராமரித்து கொண்டு வந்தாலே போதுமானதாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஜடமூலையிலே வந்து ஒரு தனி கிணறுங்க, ஒரு 5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க, ஒரு போர்வெல் வந்துடுங்க. இதுதான் கிணறுங்க, நல்ல பெரிய கிணறுங்க. கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்கு போட்டிருக்குறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இறங்குறக்கே பார்த்தீங்கன்னா படியோடு இருக்குது கிணறுங்க. தண்ணி எந்த காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கண்டிஷனில் இருக்குங்க. மொத்த ஏரியா வந்து 5 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து 1.8 கிலோமீட்டருங்க. ஏரியா வந்து திருமூர்த்திமலை டேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளே கிடையாதுங்க. கிணறு சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. கிணறு வந்து ஜலமூலைக்கே வந்துடுங்க. தார் ரோடு வந்து 400 மீட்டர் தூரத்துக்கு வந்து மண் பாதைங்க. ஏரியா வந்து திருமூர்த்திமலை டேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க, ஒரு போர்வெல் இருக்குதுங்க. இதை உள்ள வரக்கான பாதைங்க. தடத்தோட அகலம் வந்து 16 அடிங்க. தார் ரோட்டுக்கும் இந்த தோப்புக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 400 மீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த 16 அடி வழித்தடத்தில் உள்ளே வர மாதிரி இருக்குங்க. மரம் பார்த்தீங்கன்னா எல்லா மரம் அதுவும் நல்லா காப்பில் இருக்குதுங்க. சரியான பராமரிப்பு இல்லைங்க தோப்புக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் வளர்த்தி மரம் போயிடுச்சுங்க. பக்கம் ஆல்ரெடி போட்டாங்க. நம்ம வாங்கி பராமரித்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னும் 4-5 வருஷத்தில் வந்து மரம் காப்புக்கு வந்துடுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்து வரைக்கும் இந்த மரம் வந்து காப்பில் வச்சுக்கலாங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மரம் இதே கண்டிஷன் நல்லா காப்பில் இருக்குதுங்க. மொத்த ஏரியா 5 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஏரியா வந்து டேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க.